வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.8ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். n உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் 0.4 0.44 + 0.444 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. ஓகேங்களா. செகண்ட் சம் 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் முக்கியமான சம்மு. இதே மாதிரி எடுத்துக்காட்டில் 5 + 55 + 555 இருக்கும். சேம் அதே மாடல் தான். ஓகேங்களா. அந்த சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் 0.4 0.44 + 0.44 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் SN அப்படின்னு எழுதிக்கலாம். 0.4 0.44 0.44 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 4 எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் 4 மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன வரும் 0.1 பாருங்கள். 0 அப்படியே இருக்குது. ஒரு நாள் 4 வந்துச்சுங்களா. அதே மாதிரி 0.11 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 அந்த புள்ளி அப்படியே வச்சுக்கிறோம். 0.111 ப்ளஸ் எக்ஸெட்ரா என்னது n உறுப்புகள் வரை. இந்த n உறுப்புகள் வரை நம்ம மறந்துடவே கூடாது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்க. இப்போ 9ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கும்போது உள்ளார தான் வரும் இல்லைங்களா, மேலே தான் வரும். இப்போ வகுக்கிறது அப்படிங்கும்போது கீழே. அதனால் 4/9ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 9ஆல் நான் என்ன பண்ணணும், பெருக்கணும். உள்ளார பெருக்கிறோம். 1ங்கிற இடத்துல 9 போடுறோம். 9 9. இப்போ 11 9 99. இந்த புள்ளியெல்லாம் மறந்துடக்கூடாது சரிங்களா. 0.999 ப்ளஸ் எக்ஸட்ரா என்னதுங்க n உறுப்புகள் வரை. அதை போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் எடுத்தோன்னே 4 வெளியில் எடுத்திருக்கேன். 0.1 0.11 0.111 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கும் போது 9க்கு வெளியில் போட்டுக்கணும். பெருக்கும்போது 0.9 0.99 0.999 போட்டு எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஃபார்முலாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறனால 0.9ங்கிறது 1 - 0.1. 1ல் 0.1 கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும், 0.9 வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி 1ல் 0.01 கழிச்சோம்னா 0.99 வந்துடும். இங்கே கழிச்சு பாருங்கள். 1 - 0.001 கழிச்சோம்னா 0.99 வந்துடும். ஓகேங்களா. ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. 1ல் 0.1 கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும், 0.9. அதாவது 1ல் 0.1 கழிச்சா, அதாவது 10ன்னு வச்சுக்கிட்டா 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 அந்த புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அடுத்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே 1 - 1 மைனஸ் இருக்கா. அதுவுமே என்னது n உறுப்புகள் வரை. இந்த 0.1 0.0 இந்த இடத்துல இன்னொரு 0. ஓகே, இது ரைட்டு தான். 0.01 இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல 1 1 1 போட்டுறோம். -0.1 -0.01 -0.001 இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை மைனஸ்க்கு முன்னாடி எல்லாமே 1 இருக்கிறனால அது என்னது n உறுப்புகள் வரை அப்படின்னால n போட்டுக்கிறோம். அடுத்தது மைனஸ் போட்டு இதை மட்டும் எழுதிக்கிறேன் 0.1. இப்போ இந்த 0.01 0.1² அப்படின்னு 0.1 2 தடவை பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும், 0.01. இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிற பாருங்கள். 0.1ஐயும் 0.1ஐயும் பெருக்குனா 1 1. ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். இங்கே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. இன்னொரு ஸ்தானத்துக்கு 0 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. அதனால தான் 0.01 ஆன்சருக்கு. 0.1 எத்தனை தடவை பெருக்கணும், 2 தடவை பெருக்கணும். அதே மாதிரி 0.001 ஆன்சராக வரணும்னா 0.1 எத்தனை தடவை பெருக்கணும், 3 தடவை பெருக்கணும். ஓகேங்களா. ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. இந்த இடத்துல 2 ப்ராக்கெட் போடணும். இது இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இதுலேருந்து இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா.
இப்போ இதில் பாருங்கள், இது வந்து ஏ, இது வந்து ஏ, இது வந்து பெருக்கு தொடர் வரிசை இல்லையா, இது வந்து ஏ, இது வந்து ஸ்கொயர் வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஏ இன்ட்டு ஆர், அதாவது பெருக்கு தொடர் வரிசையினுடைய இது எப்படி இருக்கும், ஏஆர் ஸ்கொயர் எக்ஸட்ரா இருக்குமா. அப்போனா ஏவும் ஒன்று தான், ஆரும் ஒன்று தான். ஓகேங்களா. அப்போனா நம்ம வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, கூடுதல் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா எஸ் இன்ட்டு புள்ளியில் வரனா பின்னமாக தான் இருக்கும். அப்போனா நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிக்கணும், ஏ இன்ட்டு 1 - r பவர் n பை 1 - r. இப்போ இதில் ஏவும் 0.1, ஆரும் 0.1, ஏங்கிற இடத்துல 0.1 போடணும், ஆறுங்கிற இடத்துல 0.1 போடணும். ஓகேங்களா. இப்போ எழுதலாம். இந்த ஃபார்முலாவை இந்த சீக்வன்ஸ்க்கு மட்டும், அதாவது இந்த தொடருக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். அடுத்தது இப்போ 4/9 எழுதிடுறேன், n போட்டுட்டேன், இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ ஏங்கிற இடத்துல என்ன வரும், 0.1. அடுத்தது என்ன இருக்குது, இன்ட்டு போட்டு 1 - ஆறும் நம்மளுக்கு என்னது 0.1 அடுக்கு n. ஓகேங்களா. பை 1 - 0.1. இப்போ 4/9 போட்டேன். இப்போ அடுத்தது n போட்டுட்டு 0.1 அப்படியே போட்டுக்கிறேன். 1 - 0.1 அடுக்கு n போட்டாச்சு. 1ல் 0.1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 0.9. ஓகேங்களா. 4/9 போட்டுறேன். n - 0.1 வந்து நான் 1/10 அப்படின்னு எழுதுகிறேன். 1 10ஆல் வகுக்கிறோம், 1 10ஆல் வகுக்கிறோம், வகுப்படாது இல்லையா, அதனால் புள்ளி வச்சு 0 போட்டால் 1 10 புள்ளிக்கு முன்னாடி 0 வச்சுக்கிறோம். இப்போ 0.1 நம்ம என்ன எழுதலாம், 1/10 எழுதலாமா. அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம், 1 - 1/10 அடுக்கு n. இப்போ 0.9 எப்படி எழுதலாம், 9/10 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ 4/9 போட்டேன். இப்போ n மைனஸ் இந்த 9/10 மேலே போனால் தலைகீழாக போயிருமா. இப்போ நான் 9/10 இன்ட்டு 10/9, இதை 1 - 1/10 அடுக்கு n. ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட் வேணால் இந்த ப்ராக்கெட்டு போட்டுக்கலாம், அந்த ப்ராக்கெட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்போ 4/9 போட்டு இந்த 10 10 என்ன பண்ணிடுறேன், நான் கேன்சல் பண்ணிடுறேன். மீதி என்ன இருக்கும், n - 1/9, 1 - 1/10 அடுக்கு n. ஓகேங்களா. இவ்வளோ தான் ஆன்சர். இதுக்கு மேலே கொண்டு வரணும்னா இந்த 4/9 உள்ளார கொண்டு போய் வேணால் பெருக்கிக்கலாம். இப்போ இதை பெருக்குனிங்கன்னா என்ன வரும், இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்போ என்ன வரும், 4n/9, 4n/9 மைனஸ் 1 4 4, 9 9 81. ஓகேங்களா. இன்ட்டு 1 - 1/10 அடுக்கு n. இதை அப்படியே முடிச்சிடலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் சம்மு. பாருங்கள், 4n/1 மைனஸ் 1 4 4, 9 9 81, 1 - 1/10 அடுக்கு n போட்டாச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான் சம்மு. ஒரு தடவைக்கு 2 3 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, Sn = 3 + 33 + 333 + எக்ஸட்ரா என்னது n உறுப்புகள் வரை. ஓகேங்களா. இதுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது என்னது, 3ஆ, அதனால் வெளியில் எடுத்துடுறோம். அப்படின்னா 1 + 11 + 111 + எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை போட்டுக்கிறோம். எந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்கோ அதை என்ன பண்ணிடுறோம், வெளியில் எடுத்துடுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்க, 9ஆல் பெருக்கி வகுக்க, எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. சரிங்களா. இப்போ வகுக்கிறதுனா வெளியில் வச்சுக்கணும், பெருக்கிறதுனா 9 + 99 + 999 + எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. இப்போ இங்கே அடிச்சிடலாம், 1 3 3 3 9. அப்படின்னா 1/3 போட்டுட்டேன். இந்த 9 எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 10 - 1 எழுதலாம் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது 100 - 1 ப்ளஸ் 999 1000 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா -1 இருக்கா, போன சம் முன்னாடி இருந்தது, இங்கே பின்னாடி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/3
10 100 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை போட்டுட்டு பின்னாடி தானே -1 அதனால் -n அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இது பாருங்கள் 10 100 வந்து என்ன எழுதலாம் 10 ஸ்கொயர், இது 10 கியூப் அப்படின்னு எழுதலாங்களா? n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டுட்டு -n. இப்போ அடுத்ததான் ஃபார்முலா கொண்டு வரோம். Sn = என்ன ஃபார்முலா வச்சுக்கணும்? a இன்ட்டு இது பாருங்கள் a வந்து 10 100ங்கும் போது 10 10 100 அப்படின்னா ஏவோட மதிப்பும் 10 ஆரோட மதிப்பும் 10. இப்போ நம்மளுக்கு ஆர் வந்து பின்னமாக இல்லை முழு நம்பராக இருக்குது. அதனால் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் a × r⁻n -1/r - 1. ஓகேங்களா? இப்போ நான் எழுதுகிறேன் 1/3 எழுதிட்டேன். இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து இந்த தொடருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஏங்கிற இடத்துல 10, ஆறுங்கிற இடத்துல 10n -1/10 - 1. பின்னாடி ஒரு -n இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 1/3 போட்டேன். 10 × 10n -1 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 - n. இப்போ இந்த 3 பெருக்கிக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா 1 10 10. ஓகேங்களா? 9 27 10n -1 பாருங்கள் 1 10 10 போட்டேன், பின்னாடி இருக்கிறது போட்டாச்சு. 9 27 -1/3 என்னோட பெருக்கிறேன். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 என்னையும் பெருக்குனா n 1 3 3 அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் Sn. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இதிலே ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு 2.51 இருக்குது பாருங்கள். Sn = 5 + 55 + 555. இதில் ஒரே மாதிரி இருக்கிறது 5 வெளியில் எடுத்துட்றேன். அப்புறம் என்ன வரும் 1 + 11 + 111 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை போட்டுட்டேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கணும். 9ஆல் பெருக்கி வகுக்க அப்புறம் என்ன போடுவோம் 5/9. இங்கே 9 + 99 + 999 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை போட்டாச்சு. ஓகேங்களா? 5/9 9 என்ன எழுதிக்கலாம் 10 - 1 99னா 100 - 1 1000 - 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம் 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை போட்டுட்டு பின்னாடி என்ன பண்ணணும் -n. ஓகேங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான், நம்பர் மட்டும்தான் இந்த 5/9 வேறு, பின்னாடி எல்லாம் ஒன்றே தான். நான் 10 10 ஸ்கொயர் 10 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டு பின்னாடி என்ன பண்ணணும் -n. ஃபார்முலா கண்டிப்பாக எழுதியிருக்கணும், ஏன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இருக்குது. சரிங்களா? a × r⁻n -1/r - 1. இந்த 5/9 போட்டேன். இப்போ a வந்து நம்மளுக்கு என்னது 10, போன சம் மாதிரியே தான். ஏவும் 10 ஆரும் 10. ஏன்னா நம்மளுக்கு வந்து ar அடுத்தது ar² அது மாதிரி தானே போகும். இப்போ ஏவும் 10 ar இருந்தால் தான் 100 வரும் நம்மளுக்கு. 10 10 100. அதனால் ஏங்கிற இடத்துல 10, ஆறுங்கிற இடத்துலையும் 10 அடுக்கு n -1 10 - 1. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல n அப்படியே போட்டுக்கிறேன். 5/9 போட்டாச்சு. 10 × 10n -1/10ல் 1 போயிடுச்சுன்னா 9 - n. ஓகேங்களா? இப்போ இதை பெருக்குங்க. பெருக்குனா ஒரு 5 10 50 போட்டேன். 10n -1 போட்டாச்சு. இப்போ 9 9 81. இங்கே கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் 1 இருக்கிறதா இருக்கும். 5 n பெருக்குனா 5n 9 9. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இப்போ இந்த வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்ததில் இந்த 5க்கு பதிலாக 7 + 77 + 777 அது கேட்டிருந்தாங்க. அந்த 5க்கு பதிலாக நீங்கள் க்ரியேஷன் கொஷினில் கேட்டிருந்தாங்க 5 மார்க்கில் லாஸ்ட் கொஷினை. அதில் வந்து 5க்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், நம்ம 7 போட்டுட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இங்கே போடும்போது 5க்கு பதிலாக 7 அப்படின்னா 7 10 70 வரும்.
இங்கே என்ன வரும் 7n வரும். அவ்வளோதான் வித்தியாசங்க. சரிங்களா? எந்த நம்பர் கொடுத்தாலும் இது போடுற மாதிரி கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கணும். இந்த 3 சம்முமே கொஞ்சம் முக்கியமான சம்ஸ் தான். அதுவும் இந்த எடுத்துக்காட்டு 2.5 6ல் செகண்ட் சம்மு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.